எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன் சென்னையிலருந்து. உங்களோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? YouTubeல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குங்க. ஆனா, எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க என்ன நெனச்சுட்டு இருந்தீங்க? இந்த மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாசத்தோட பலன்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தோட பலன்கள். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனா, இந்த வீடியோவும், இந்த சேனலும் அப்படிப்பட்ட சேனல் கிடையாது. இந்த வீடியோஸும் அப்படிப்பட்ட வீடியோஸ் கிடையாது. இந்த வீடியோஸ்லாம் எப்படிப்பட்ட வீடியோஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே எப்படி சொல்றாங்க? உங்களோட ஜாதக கட்டத்த நீங்களே எப்படி பார்க்கறது? அப்படிங்கிற பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஹோரைகள பத்தி வீடியோங்க. ஹோரை அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினசரி கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். தினசரி கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல சாயல் கிரகங்களான ராகு, கேதுக்கள தவிர மற்ற இருக்கக்கூடிய 7 கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஹோரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரங்க. எந்த கிழமையும் அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 7 நாட்கள்ல எந்த கிழமையோ அன்னைக்கு காலையில சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அன்னைக்கு அந்த கிழமையோட ஹோரை தாங்க முதல் ஹோரை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோடைய கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன். ஸோ காலையில் வந்து 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சூரிய உரை தான். சரிங்களா? சரி, இந்த ஹோரை வந்து என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த ஹோரைய பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்களோட பலன வந்து அன்னையோட நாள் பலன நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஹோரைய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த ஹோரை வந்து என்னென்ன ஹோரையில என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரிய ஹோரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள், அப்பா கிட்ட பேசுறது, அதாவது தலை சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வலது கண் சம்பந்தமான விஷயங்கள பத்தி பேசலாம். அப்புறம் வந்து தலைமை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சூரிய ஹோரையில பண்ணலாங்க. ஓகேங்களா? அப்புறம் சந்திர ஹோரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்ட பேசலாம், மாமியார் கிட்ட பேசலாம். அதாவது டிராவல் பண்ற விஷயத்த பத்தி பேசலாம், பயணம் சம்பந்தமான விஷயங்கள பத்தி பேசலாம், உணவு சம்பந்தமான விஷயங்கள பத்தி பேசலாம், அன்னதானத்த பத்தி பேசலாம், சாப்பாட பத்தி பேசலாம். ஓகேங்களா? 3வது வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, ரகசியத்த மட்டும் கண்டிப்பா வெளியிடவே கூடாதுங்க. அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சகோதரன பத்தி பேசலாம். நம்ம வீட்ட பத்தி பேசலாம், நிலத்த பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள பத்தி பேசலாம். எக்ஸாம்பிள் வந்து ரத்த தானம் பத்தி பேசலாம். அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கோ, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசலாங்க. 4வது பார்த்தீங்கன்னா புதன். புதன் கல்விய பத்தி பேசலாம், எழுத்த பத்தி பேசலாம், கவிதைய பத்தி பேசலாம், ஏன் ஜோதிடத்த பத்தி கூட பேசலாம், காதல பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் வந்து அதான் புதனுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பேசலாங்க இந்த டைம்ல. குரு, அடுத்தது வந்து குரு. குருவ பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சுப காரியங்களுக்கும் ஏற்றது வந்து குரு. குரு ஹோரைங்க. சரிங்களா? ஆன்மீகத்த பத்தி பேசலாம், ஞானிகள பத்தி பேசலாம், பெரிய மனிதர்கள பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அத வந்து இந்த குரு ஹோரையில பண்ணா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பேசலாம். திருமணத்த பத்தி பேசலாம், அழக பத்தி பேசலாம், ஆடம்பர பொருட்கள பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் விலை உயர்ந்த பொருட்கள பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத வந்து சுக்கிரன் ஹோரையில வந்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி மனைவி கிட்ட பிரச்சனையா, மனைவி கிட்ட பேசணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சுக்கிர ஹோரையில பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹோரை வந்து சனி ஹோரை. இந்த ஹோரையில வந்து நீங்க வந்து அமைதியா இருக்கிறது ரொம்ப உத்தமம். சரிங்களா? அமைதியா இருந்துட்டாலே நெறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சுத்தம் செய்யலாம். அதாவது வீடு வந்து கிளீன் பண்ணலாம், ஆஃபீஸ கிளீன் பண்ணலாம். அத கிளீனிங் சம்மந்தமான விஷயங்கள வந்து இந்த இந்த சனி ஹோரையில பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க்கர்ஸ், உங்களோட வொர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பணியாட்களிடம் வந்து நீங்க வந்து
பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேரிட்டி சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் பேசலாம். அதாவது சேவை சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எந்தெந்த ஹோரையில் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ வந்து என்னென்ன ஹோரையை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிக்கு வந்து அந்த என்ன கிழமையோ அதுதாங்க அந்த நாளுடைய முதல் ஹோரை. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு என்ன ஹோரை ஆரம்பிக்குதோ அதே ஹோரை தான் அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கும் ஆரம்பிக்கும், அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கும் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிய காலையில் 3 மணிக்கும் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதோட வரிசை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கேலண்டர்லையும் பின்னாடியே போட்டிருக்கோம். நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். சரிங்களா? திங்கட்கிழமை சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சனி ஹோரை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓரையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதாங்க அதோட கால்குலேஷனை. ரொம்ப சிம்பிளுங்க. ராசி கட்டத்தை வந்து போட்டுக்குங்க. ராசி கட்டத்தை போட்டுட்டு குருவோட வீடு, செவ்வாயோடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு, புதனோட வீடு, கீழே சந்திரனோட வீடு, மறுபடியும் வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து மேலே சூரியன் மேலே இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஜாதக கட்டத்தை பாதியாக எடுத்துகிட்டு மேலே இருக்க பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே வந்து சனி, அதாவது தெளிவாக சொல்லணும்னா கும்பராசியில் வந்து சனி, கும்பத்தில் சனி, அதுக்கப்புறம் வந்து மீனத்தில் வந்து குரு, மேஷத்தில் வந்து செவ்வாயும் போட்டுக்குங்க, சூரியனும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷபத்தில் வந்து சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து மிதுனத்தில் வந்து புதன், கடகத்தில் வந்து சந்திரன். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ வந்து சனி ஓரை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி ஓரைக்கு அடுத்த ஓரை வந்து குரு ஓரைங்க. குரு ஓரைக்கு அடுத்த ஓரை செவ்வாய் ஓரை, செவ்வாய் ஓரைக்கு அடுத்த ஓரை சூரிய ஓரை, சூரிய ஓரைக்கு அடுத்த ஓரை சுக்கிர ஓரை, சுக்கிர ஓரைக்கு அடுத்த ஓரை புதன் ஓரை, புதன் ஓரைக்கு அடுத்த ஓரை சந்திர ஓரை. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னையோட நாள் எடுத்துக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஹோரைன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90%, ஏன் 99% கூட பாருங்கள் புதன் ஹோரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி குரு ஹோரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா இந்த 2 ஹோரையில் தான் வந்து ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இதை நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய படிப்பை பற்றி பேசுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ்வரை பற்றி பேசுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை பற்றி பேசுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோரை வந்து இஸ் பிளேயிங், அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட அன்றாட நாட்களில், அன்றாட டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோரை வந்து இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஹோரையை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஹோரையை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏதாவது சண்டை, மனைவி கூட சண்டை, இல்லை வந்து நண்பர்களோட சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டைமை பாருங்கள். அந்த டைமில் வந்து செவ்வாய் உரையாக இருந்துச்சுன்னா தயவு செய்து அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உரையாக இருக்கும் பொழுது பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுது நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடியவே முடியாது. அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே வந்து குரு ஹோரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வராமையே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் வந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் வராது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட டைமை வச்சு, உங்களோட கையில் இருக்க வாட்சை வச்சு நீங்கள் உங்களுடைய ஹோரையை பார்த்துக்குங்க. இன்றைக்கி என்ன ஹோரை, இப்போ என்ன ஹோரை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை கொண்டு போனீங்கனாலே உங்களோட அதாவது பெரிய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கிரகங்களுடைய அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த கிரகங்கள் வந்து எதுக்காக இந்த கிரகங்கள் வந்து என்ன வேலைகளை செய்யும், இந்த கிரகங்களோட குணங்கள் என்ன, இந்த கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன, இந்த கிரகங்களில் வந்து என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் விளக்கமாக. சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.